பிரேக் டைமில் அப்படியே டான்ஸர் சாப்பிட்ற இடத்துக்கெல்லாம் வருவார். சாப்பாடுலாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுவார். நானும் ஆச்சரியப்படுவேன். அங்கே என்ன வந்துச்சோ அதே இங்கேயும் எல்லாருக்கும் வந்துச்சா எல்லாம் பார்ப்பாரு. இது இல்லைன்னா இது ஏன் இல்லை, அங்கே இருக்குதா இங்கே ரசக்கொடு அதெல்லாம் நிறைய நானே பார்த்தேன். அதெல்லாம் பேரரசு சார் படத்தில் அப்போ தான் அவர் கூட நல்ல எனக்கு பழக வாய்ப்பு கிடைச்சது. தங்கம்னா அப்படி ஒரு தங்கம். அவர்கிட்ட நான் அந்த ஒரு 3 நாள் தான் அவரை நான் பழகுனா அந்த டான்ஸ் அந்த டைமில் தான் ஒரு ஷார்ட்டும் ஒரு மானிட்டர் வந்து நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு சொல்லுவார். நல்லா பண்ணியிருக்கீங்க போகும்போது கை கொடுத்துட்டு போவார். திடீர்னு அடுத்த நாள் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிவிடி எல்லாம் எடுத்துன்னு வருவார். பழைய டான்ஸ் எல்லாம் இது பாரு, இதில் நிறைய இருக்கும், உனக்கு உன் வேலைக்கு இது யூஸ் ஆகும். என்னோட என் தொழிலில் நான் இன்னும் சிறந்து வரத்துக்காக அவர் ஒரு வேலையை எனக்கு செஞ்சாருல்ல. ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்றது பாராட்டுறது அதுவும் ஓகே. நம்ம தொழிலையும் சிறந்து விளங்குறதுக்காக அவரு மைண்டில் அது வந்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்து நமக்கு கொடுத்து பாருன்னா அது அப்படி தானே நம்ம எடுத்துக்கணும். இல்லை ஆடிட்டு பாராட்டிட்டு போயிடலாம். அதுக்கு மேலே ஒரு வேலையை செஞ்சு எனக்கு கொடுத்துருக்காருன்னா அதனால அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய ஆக்டரோட 100வது திரைப்படம். எல்லா ஹீரோவுக்கும் 100வது படம் ஓடாது. இல்ல செல்வமணி 100வது படமா தான் நிற்போம். பட்ஜெட் அதுக்கேற்றமா அப்புறமா இன்க்ரீஸ் ஆகுது. நான் சொல்லிட்டேன் சார் 100வது படம்னா நம்ம எது சொன்னாலும் விஜயகாந்த் சார் செய்வார். நடுவில் வந்து ஒரு சேனல் ஒன்று இருக்கு, அது வந்து ஒரு 30 மீட்டர்ஸ் டெப்த், அதுல மேல ரோப் கட்டி டிராவல் பண்ணணும்னு சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் நானும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஃபைட் மாஸ்டர் தான் பண்ணிட்டு ரெடியாக அவங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். சென்ட்ரல்ல போகும்போது என்ன ஆச்சுன்னா 6 பேர் வந்து நிற்கும் போது 600 கிலோ வெயிட் வரும்போது கீழே இருக்கிற கயிறு வந்து கீழே போகுது. அப்போ மேலே இருக்கிற கயிறு வந்து கீழே வர மாட்டேங்குது. கீழே கையில் இழுக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் 6 அடி இருக்கு இல்லையா, அது வந்து 10 அடிக்கு ஆயிடுது. அப்போ இவன் கையில் பிடிச்சி இழுக்கணும். அப்போ ஏறக்குற தொங்கிட்டு போகிற மாதிரி ஆச்சு. அங்கே வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கையில் அறுத்து ஃபுல்லாக ரத்தம். ஒரு 25 அடியிலேருந்து கீழே விழுந்தார். அப்படியே விழுந்த உடனே என்ன ஆச்சு, நல்ல வேலையாக பக்கத்தில் வந்து ஒரு ராக் இருக்குது, ராக் பக்கத்தில் ஒரு புஷ் இருக்குது, முள் புஷ், அதில் விழுந்தார். விழுந்தோடனே பின்னாடி அவருக்கு நல்ல அடிபட்டு அந்த பின்னாடி வந்து அவருக்கு அந்த டைல் போன் இருக்குங்களா, அதில் வந்து அந்த வைப்ரேஷனில் அவருக்கு வந்து சொல்லிங்கன்னா வந்துடுச்சு. இப்போ அவர் உடல்நலம் பாதிக்கிறதுக்கு இது மாதிரி வந்து நிறைய காட்சிகள் அவர் வந்து டியூப்லாம் பண்ணி தான் இந்த உடல்நிலை வந்து சில முட்டாள்கள் சொல்கிறாங்க அவர் பற்றி. தவிர அவங்க அந்த அறிவற்றவங்களாம் அதை பற்றி எதுவுமே தெரியாது. படத்தில் வந்து ஒரு ஷாட்டுக்கும் வந்து ஒரு கதை இருக்குது. இந்த சாங் எடுக்க ஒரு இடத்துக்கு போகும்போது 40 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து போனோம். அந்த 40 கிலோமீட்டர் அவர் ரோடு போட்டார். அவர் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசரு. நாங்கள் நடந்து போன பிறகு 40 கிலோமீட்டர் ரோடு போட்டு மறுநாள் வந்து அங்கே ஷூட்டிங் ஆள் வந்தாங்க. ஏன்னா அவ்வளோ திக் ஃபாரஸ்டில் எங்களுக்கு அங்கேயே தங்கிக்கிட்டோம், அங்கேயே சாப்பிட்டோம். அவர் எங்களுக்கு எல்லாரும் அவரே சர்வ் பண்ணுவார். ஷூட்டிங் இருந்தால் நடிப்பார், இல்லைன்னா எங்களுக்கு சாப்பாடு போடுவார். டிரைவ் பண்ணுவோம், அவரே டிரைவ் பண்ணி கொண்டு வந்து கேமராவை கொண்டு வருவார். டிரைவர் மாதிரி டிரைவர் வேலையை பண்ணுவார். அது மாதிரி ஒரு உலகத்தில் நான் ஏற்கனவே 16 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டால கூட எனக்கு சின்ன தொந்தரவு வந்திருக்கு. ஆனால் தொந்தரவே இல்லாத ஒரு நடிகர்னா அது விஜயகாந்த் சார். சூப்பர் சார், தேங்க்யூ சார். விஜயகாந்த் அவர்கள் கருணை உள்ளம், அதுதாங்க அவருடைய பெரிய ஸ்ட்ரென்த். பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்றத ஒரு தான தர்மம் செய்த அது ஒரு மிகப்பெரிய தான பிரபு அவர் இண்டஸ்ட்ரியில ஒரு கலைஞனா நம்மளோட இந்த காலத்துல நம்மளும் வாழ்ந்திருக்கோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமை. அவரை நினைவு இந்த நாளையுமே அவருடைய ஆசீர்வாதமும் இன்னும் மேல இருந்து நமக்கு இருக்கும் அப்படின்றதுல எந்தவித டவுட்டும் கிடையாது. ஆல்வேஸ் வி லவ் யூ சார், லவ் யூ புரட்சி கலைஞர். இந்த மாதிரி ஒரு தருணத்துல வந்து அவார்டு வாங்குவேன் அப்படின்னு நிச்சயமா என் கனவுல கூட நான் என்னைக்கும் நினைச்சது கிடையாது. துபாய்க்கு நான் வந்தாலும் கேப்டன் கூட தான் வந்திருக்கேன். கேப்டன் இல்லாமல் நான் துபாய்க்கு வர்றது உண்மையிலேயே எனக்கு ஒரு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தி இருந்தாலும் கேப்டனுக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் விருதை நான் சமர்ப்பிக்கிறேன். கேப்டனுக்கு அந்த ஹானர் பண்ண அனைத்து கலைஞர்களுக்கும் சகோதரர்களுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.